புரியல கரெக்டு. கண்ணாடி அது உள்ள கீரிலே விட்டு போல வண்டி. கீரில் தாங்க வண்டி. குட் மார்னிங் ஃபேமிலி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் தான் அவங்க கௌதம். ஸோ நம்ம கொடைக்கானலோட 4th எபிசோட், அதாவது நம்ம கொடைக்கானல் வந்து இது 2nd டே. ஸோ எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வியூ பாயிண்ட்லாம் போய் பார்க்கலாம். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. மார்னிங் பிளான் பண்ணோம், மதியானம் ஆகிடுச்சு. மதியானம் தான் கிளம்புறோம். ஸோ அங்கே தாங்க கிளம்பி போயிட்டுருக்கோம். ஏன் என்னாச்சு? உட்காந்துனா இப்படி தான் உட்காரணும், இப்படிலாம் உட்கார முடியாது, ஊந்துடும். உனக்கு பின்னாடி பிடிக்கிறதுக்கே கைப்பிடி வைக்கணும், சைடில் ஆச்சு இந்த பக்கம் வைக்கணும். அழகாக ஒரு நம்பர். யார்? எங்கள் அம்மாவுக்கு பழகிச்சு. வேறு யாரோ உட்கார போகிறா? எங்கள் அம்மா தவிர வேறு யாரோ உட்கார போகிறா? யாரும் இல்லை. எப்போ பார்த்தது? எப்போ அது? எந்த காலத்தில்? பழைய பல்சர் இருக்கும் போது இருக்கும். வண்டியில் ஏற்றுறது தப்பு இல்லையா? தங்கி வேலை பார்க்குறாங்களா? இந்த ஃபஸ்ட்டு பிளேஸ் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, போட் ஹவுஸ் தான் போகிறோம். இதான் வந்து கொடைக்கானல் லேக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே தாங்க போட்டிங் இருக்குது. இப்போ ரேட்டுக்கு எவ்வளோன்னு தெரியல. இப்போ ஃபஸ்ட்டு போகிற இடம் வந்து போட் ஹவுஸ் தான். நம்ம போகிற போட் ஹவுஸ் என்னவோ பக்கத்தில் தாங்க இருக்கு. ஆனால் சுற்றி போகிறதா ஒரு 5 கிலோமீட்டர் போல் இருக்குது. இங்கே வந்து சுற்றிட்டு போகிற எவ்வளோ தூரம் நீங்களே பாருங்களேன். என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றா பார்க்கலாம். என்ன இங்க வந்து முறுக்கு புளிஞ்சிக்கிட்டு இருக்க? நான் இல்லைங்க. எது நான் இல்லையா? ஏயா வால்யூமை கம்மி பண்ணி போட்டா கண்டுபிடிக்க முடியாதா? நம்ம போய் டிக்கெட் வாங்கலாங்க. டிக்கெட் வாங்கணும் போயிட்டு. நான் ஓட்டு வாங்க ரொம்ப பாப்பா அவர் ஒருத்தர் ஓட்டுறாரு. அந்த பார்த்து கட்டுதான் அப்படிதான். ஐயா திரும்ப எவ்வளோ அழகாக போயிடுக்கிறாங்க. இடத்துலயே போட்டிக்கிறாங்க. அது மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருந்தது. ஸ்ட்ரைட்டாக போட்டு ரொம்ப நேரத்தில் டயர்ட் ஆகிட்டு
அழகா இருந்தாலும் ஆனால் நேராக போடு வருமா. லேக்லேயே வந்து ஒரு நல்ல இது பார்த்திங்கன்னா ஹைலைட்டான ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டெயின் தான். நான் அங்கேருந்தே பார்த்தேன், வண்டியில் நம்ம சுற்றிட்டு வரும்போதே அது தெரிஞ்சிச்சு. சரி தூரமாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து முன்னாடி ஒரு பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதோடு திரும்பிடுறாங்க. யாருமே மோஸ்ட்டாக வந்து உள்ளே வர்றது இல்லைன்னா டைம் 1/2 தான் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே போனால் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸு. ஸோ அதனால தான் நான் இந்த சைடு வச்சு லாஸ்ட் வரைக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு பக்கத்தில் மாமா இருக்கார் பார்த்திங்கன்னா, அவர் வந்து கிட்ட வேணாம் ஜுரம் வர மாதிரி இருக்குது. பட் நம்ம போகலாம், என்ன தான் இருக்குது, ஜுரம் வருது இல்லை மவுண்டெயினுக்கு. நல்லா கரெக்டாடு. எத்தனை மணிக்கு எத்தோம்? 1:17 மணிண்ணா. 17 27 17 முடியல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. முடியல தெரியுது. ஆக்சுவலாக நல்லா இருக்குது பாருங்கள் இந்த ரூட்டு. லேக் தானே, எப்போவுமே நம்ம போட் ரோட் சென்னையில் போகிறது தான், சரி எப்பவுமே போவோம் அது மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி வந்தேன். பட் இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நம்ம போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா யாருமே இல்லை சுற்றி, ஏன்னா எல்லாமே முன்னாடியே திரும்பிட்டாங்க, யாரும் மோஸ்ட்டாக வரல, யாருமே வரல மோஸ்ட்டானு இல்லை. நான் வந்ததுல பார்த்து யாரும் இந்த சைடு வரல. சரி நம்ம போனால் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வாங்க, நான் உள்ளே வந்துடுறேன். தனி ஃபீல் தாங்க. இன்னும் ஒரு சின்ன விஷயம் பார்த்திங்கன்னா, மாமா கூட வந்திருக்கோம், இதுவும் நல்லா தான் இருக்குது. இன்னும் வேறு மாதிரி வந்தாலும் நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம். என்ன இது நடந்து போகணும், அங்கேயும் போகலாம். என்ன வாங்கணுமா? போனால் பார்க்கலாம், நீ இப்படி போனால் அப்படி போனால் இந்த போகலாமா? அந்த போகலாமா? வண்டி போட்டா இப்போ தான் பார்க்கிங்க போடலாமா? அப்படி இது போடலாமா? போட்டுருங்க. நிறைய வாங்குற மாதிரி இல்லை. பார்த்து நல்லா நல்லா இருக்குது. சாக்லேட் வாங்கணும்ல. எவ்வளோ நேரம் தான் பார்க்கறது, எப்படியும் எதுவும் வாங்க போகிறது இல்லைடா, பார்க்கலாம். போகலாம் எப்படியே பார்த்துருந்தா உள்ளே போகலாமா? அதான் நீ அங்கேயே எடுத்து போடலாமா செடிக்கு, நம்ம ரெஸ்டாரண்ட்டில். ரெஸ்டாரண்ட்டு இதாங்க பிரியாணி பார்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளே போகலாம், நம்ம டைம் இல்லை. ஸோ போகலாம், நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம். ஸோ நம்ம லேக் போட்டிங் போயாச்சு. போட்டிங் போயிட்டு பிரியாணி பார்த்துட்டோம், உள்ளே போகல. நிறைய இடம் இருக்குது, இங்கே டைம் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்பியாச்சு. கடையில் பார்த்தோம், அது வாங்குற மாதிரி இல்லை. வாங்குற மாதிரினா ஜஸ்ட் அங்கே நம்ம இதில் ஸ்வெட்டர் வேணால் வாங்கலாம். வேறு போட்டிங் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா பர் பர்சன் வந்து 150, பட் அட்வான்ஸ் வந்து 150ன்னு சொல்லிட்டு 300 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ 2 பேர் போகிறதா 600 150 பர் இதுக்கு வந்து அட்வான்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதாவது 300 நீங்கள் கொடுக்கணும், 150 வந்து போட்டிங் சார்ஜஸ், 150 வந்து அட்வான்ஸ், அது வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஸோ நல்லா தாங்க இருந்துச்சு. 1/2 hour 30 minutesக்கு உங்களுக்கு வந்து 150 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. தொப்பி வாப்பாவே நான் இப்போ தான் பார்க்குறேன். என்னது தொப்பி வாப்பா பிரியாணி கடை? அப்போ தொப்பி வாப்பா இல்லையே, தப்பாக வர மாதிரி இருக்கு. போடா இங்கே எங்கே இருக்குது ஒயின் ஷாப்பு?
இதுதான் டாஸ்மார்க்கா? அண்ணா பில்லர் ராக் எங்கே இருக்குங்க? இது இப்படியே போகலாமா? ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாவா? இல்லை நான் இங்கே எவ்வளோ சீரியஸாக பேசினிருக்கேன், அங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு பாருங்க, அவர் அங்கே சீரியஸாக பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் வராதுப்பா, போகிற இடம் தான் போயிடுவாங்க. இல்லையா வேணுமா வேணாமா? அதாவது சொல்கிறத புரிஞ்சுக்கோ, மொத்த வீடியோ வரும்ல நடந்து போகிறது வரதுல அதில் எடிட் பண்ணி எது எதை காமிக்கணுமோ அதை மட்டும் காமிச்சு என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. 1.5 மாதம் ஆகுது. கண்டிப்பாயா வருவேன். ரைட், கண்டிப்பாயா. பண்ணதுலேயே உருப்படியான விஷயம்னா இதுதான், நல்ல ப்ரொமோஷன். எப்படி பேசினார் பார்த்தீங்களா, அத்தனை சப்ஸ்கிரைபர்ப்பா, வண்டியை சுற்றி சுற்றி காட்டுறாங்க. என்ன காட்டுறாரு தெரில, இது உண்மையாக பரவாயில்ல. என்னதான் பண்ணாலும் அதுலேயே ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அவர்கிட்ட கேட்டு இப்படி வந்தார். இந்த வர வண்டி பிடிக்கணும். சரி, வண்டி வருது. என்ன புக் பண்ணலாம்? அப்படிதான் நிறுத்த முடியும்னா வாசல் என்ன கொஞ்சம் முன்னாடி போங்களேன், வண்டி பார்க் பண்ணணும். இப்படி ஸ்டாண்டு போட்டால் நிற்குமான்னு தெரியலையே, அது ஸ்லோப் வேறு, அது சரிவாக இருக்குது. கீர் போட்டு தான் நிறுத்தணும். கீர் போட்டாச்சு, இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். போட்டாச்சுங்க, நிறுத்திடலாம். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஃபேமிலி. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணது ஒரு 4 இடம் 5 இடம் பிளான் பண்ணேன், பட் முடியல. போகலாம், இதுக்கப்புறமா போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லேக் பார்த்தாச்சு, அதிலே போட் ரைடிங் முடிச்சாச்சு. அப்புறம் அந்த பார்க் காட்டணும் பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து உள்ளே போகல. ஏன்னா உள்ளே வந்து எரியும், அந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் இருக்குண்ணா. அது மேலே ரோட்டில் வரும்போதே பார்த்துட்டு உள்ளே போகிறதுக்கு வேறு எங்கன்னா போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா பில்லர் ராக்கு, இல்லைன்னா வந்து கிராக்கர்ஸ் வாக்கு, அதை இது பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பார்த்து தாங்க சாப்பிடணும். ஏன்னா ஃபுட் வந்து ஒத்துக்கல எங்களுக்கு. நான் நேற்று சாப்பிட்டதே ஒத்துக்கல, அதனால தான் இந்த கடையில் வந்து சாப்பிட்டேன். ஏன்னா நேற்று வந்து அங்கே ஒரு பாய் கடை இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டோம், நைட்லாம் வந்து டைஜஸ்ட் ஆகலை. ஏன்னா 2-3 கடை அப்படி தான் நாங்கள் சாப்பிட்டோம், எங்களுக்கு செட் ஆகலை. அதேமாதிரி எங்கள் ரெசார்ட்லேயும் எங்களுக்கு ஃபுட்டு சரியில்லை. ரெசார்ட் ஓகே, பட் நல்லா இருக்குது, பட் ஃபுட்டு மட்டும் அவங்க நல்லா இல்லை. ஸோ அதனால தான் வந்து போயிட்டு எதுவுமே சாப்பிடல காலிலேருந்து. ஏன்னா மதியானம் ஆகிடுச்சு. சரி போயிட்டு வந்து முடிச்சுட்டு சாப்பிட்லாம் தான் இங்கே சாப்பிட்டோம். இங்கே ஓகேவாக இருக்குங்க, டீசெண்டாக இருக்குது ஃபுட்டு. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது நம்மளோட 4th எபிசோடு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். 5th எபிசோடில் வந்து மோஸ்ட்டாக வந்து க்ராக்கர்ஸ் வாக்கும் பில்லர் ராக்கு, ஸோ அது மாதிரி ஒரு 3 இடம் வந்து கவர் பண்ண பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எபிசோடு வந்து ஓரளவுக்கு நல்லா போச்சுங்க ஃபேமிலி. 2nd 3rd வந்து அந்தளவுக்கு வந்து வியூஸ் வரல. ஸோ என்ன ரீசன் தெரியல. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், பாருங்கள். எதனா மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மாற்றிருக்கேன். இந்த எபிசோட ஒரு ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 பசங்கக்கிட்ட லாஸ்ட்டாக பேசியிருப்பேன். நான் யாருன்னே தெரிலங்க, வந்து நின்னோம், வந்து பேசினானுங்க, எங்கேருந்து வரீங்க என்னன்னு. பரவாயில்ல, நம்மளுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் பேசினாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க.
ஜஸ்ட் அந்தளவுக்கு வியூஸ் போகலனா கூட சரி இதுமாரி ஒரு சின்ன சின்ன விஷயம் நடக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷம் மோட்டிவேட்டாக இருக்குங்க, வேறு எதுவும் இல்லை. ஏன்னா வியூஸ் போல் நம்ம கஷ்டப்பட்டாலுமே இதுமாரி சின்ன சின்ன பார்க்கும்போது ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுக்கிறதோ நம்மளை பற்றி விசாரிக்கிறது கூட நின்று பேசுகிறது இதுதாங்க வேணும். வியூஸ் தான் நெக்ஸ்ட்டு. ஏன்னா இதுமாரி இருந்தால் தான் கொஞ்சம் எனக்கு இப்போ பாருங்கள், இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்தீங்க வந்ததுக்கு இந்த ஒரு விஷயம் அவங்க பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு எபிசோடில் பார்க்கலாம். 4th கம்ப்ளீட் பண்ணி 5th எபிசோடில் வந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ நம்ம போட்டு எல்லா வீடியோவிலும் நான் ஒரு நோட்டீஸ் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க நிறைய யூஸ் பண்ணுறேன் பிள்ளைங்க. ஸோ நிறைய இடத்துல சொல்கிறேன், எனக்கே தெரியுது எடிட் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ பாருங்கள் இப்பயும் அதான் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த இல்லாமல் நம்ம வந்து வீடியோ கம்ப்ளீட் பண்ணுவோம்.